Welcome to great students. இப்போ நம்ம 10th relation function chapterல composition of functions பார்க்கலாம். So இவ்வளவு நேரம் functions பத்தி பார்த்தோம். f of x என்ன ஒரு function எடுத்துட்டு அதை பத்தி என்ன type of function 1 1 into onto அந்த மாதிரி sums நிறைய பார்த்தோம். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனை ஒண்ணா சேர்க்க போறோம். ரெண்டு ஃபங்க்ஷனை ஒண்ணா சேர்த்து முடிவு எடுக்கிற மாதிரி வரும். So f of g of x f of g of x g of f of x இந்த மாதிரிலாம் ரெண்டு ஃபங்க்ஷனை சேர்த்து எழுதுறோம். இந்த மாதிரி சேர்த்து எழுதுறது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். f of x னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, g of x னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் சேர்த்து என்ன பண்ணுவோம், f of g of x அப்படின்னு எழுதுவோம். இப்போ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி எடுத்துக்கலாம். f of x is equal to x square இருக்குங்க. f of x is equal to x square. இப்போ g of x equal to இப்போ ஒரு sin x னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, sin x, g of x is equal to sin x. இப்போ நான் வந்து இப்படி கண்டுபிடிக்கணும்னு வைங்க, f of g of x, f of g of x is equal to இதான் f of g of x. இப்போ இந்த g of x க்கு பதிலா என்ன போடலாம், நான் g of x equal to sin x ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, sin x. okay, this is sin x. இப்போ f of g of x, இப்போ f of x ஃபார்மேட்ல தான் இருக்கு. இந்த இருக்கு x க்கு பதிலா sin x போட்டா என்ன ஆகுது, இது sin x the whole square அப்படின்னு சொல்லுவோம். f of g of x equal to sin x the whole square. அதுக்கப்புறம் பாருங்க, இதே நான் g of f of x பண்ண முடியும். g of f of x அப்படிங்கிறது என்ன, இப்போ g of x ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா, இந்த g of x எடுத்துங்க. இப்போ முதல்ல f of x சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. g of f of x க்கு பதிலா என்ன இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, f of x க்கு பதிலா x ஸ்கொயர் இருக்கு. அண்ட் இப்போ இந்த இது g of x ஃபார்மேட்ல இருக்கு. g of x எடுத்துங்க, x இருக்கத்துல x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்ப இங்க x எடுத்தா இன்னொரு x ஸ்கொயர் பண்ணனும், sin of x ஸ்கொயர். சரி, இப்போ sin x ஹோல் ஸ்கொயரும் sin of x ஸ்கொயரும் சேம் கிடையாது இல்லையா, பட் இது ரெண்டும் சேமா அப்படி. இப்போ இது வந்து என்ன சொல்லுவோம், இது வந்து இதை இப்படி கூட எழுதுவோம். எப்படி எழுதுவோம், f of g of x சிம்பிளி fg ன்னு எழுதுறது உண்டு. ஓகேவா, சிம்பாலிக்கலி இதை எப்படி எழுதலாம், gf ன்னு எழுதலாம். fg gf ன்னு fg ன்னு எழுதலாம், இல்ல gf ன்னு எழுதலாம். இப்போ ஜெனரலி பாத்தீங்கன்னா fg gf ஈக்குவலா அப்படின்னு ஒரு கான்செப்ட். அந்த மாதிரி எழுதுனா என்ன, கம்யூட்டேட்டிவ். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா, 4 into 3 equal to 3 into 4. ஏன்னா மாற்றி எழுதலாம், 4 into 3 3 கம்யூட்டேஷன் a to b b to a ரிவர்ஸ் ஆகுது. அப்படி ஆனால் என்ன, அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். பொதுவாக மல்டிப்ளிகேஷன் கம்யூட்டேட்டிவ்னு சொல்லுவோம், அடிஷன் கம்யூட்டேட்டிவ், பட் சப்ட்ராக்ஷன் கம்யூட்டேட்டிவ் கிடையாது. எப்படி இப்படி சொல்லுவோம் இல்லையா, 4 minus 3 3 minus 4 ஈக்குவலாக இருக்குமா, இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில நேரம் ஈக்குவல் ஆகிடும். எப்போ 0 minus 0 0 0 minus 0 0 3 minus 3 0 4 minus 4 0 இந்த மாதிரி கேசஸில் ஈக்குவல் ஆகும் இல்லையா. அப்போ பொதுவாக என்ன சொல்லுவோம், நம்பர்ஸ் ஆர் நாட், மல்டிப்ளிகேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ், சப்ட்ராக்ஷன்ஸ் ஆர் நாட் கம்யூட்டேட்டிவ், யூஸ்வலி ஜென்ரலாக சொல்கிறது இல்லையா. ஆனால் ஒரு சில ஸ்பெசிஃபிக் கேஸில் நம்ம அதை கம்யூட்டேட்டிவாக மாற்ற முடியும் இல்லையா. அதே மாதிரி இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லேயும் நம்ம என்ன சொல்கிறாங்க, gf fg ஈக்குவலான ஜென்ரலாக இல்லைன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஜென்ரலி நாட் கம்யூட்டேட்டிவ். பட் கம்யூட்டேட்டிவ் ஆக்க முடியுமா, கம்யூட்டேட்டிவ் ஒரு சில கேசஸில் ஆக்க முடியும், இருக்கு. பட் அது ஸ்பெசிஃபிக்காக நிறைய கேஸ் இருக்குது. உங்களுக்கு அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். என்ன காரணம் அதுன்னா, அதில் டொமைன் கோடொமைன் கேஸு, 1 1 ஃபங்க்ஷன், ஆன் டூ ஃபங்க்ஷன். இப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது 1 1 இருக்குன்னு வைங்க, அப்புறம் இங்கேருந்து இங்கே வரணும், மறுபடியும் அதே இடத்துக்கு வரணும், அப்போ தான் ஈக்குவல் ஆகும் இல்லையா. அப்புறம் அது 1 1 ஆன் டூ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அப்புறம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், நிறைய கான்செப்ட் இருக்குது. பட் அதனால நம்ம இப்போ என்ன செய்வோம், ஜஸ்ட் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். மேட்ரிக்ஸ் இந்த composition functions are generally not commutative. ஓகேவா, but we can make it into commutative in special cases. okay, generally they are not commutative in general. 10th standard அதோட நிறுத்திக்கலாம். சரி, ரைட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது composite functionக்கு ஒரு arrow diagram explanation நான் கொடுத்துருக்கேன். உங்க புக்ல எதா கொடுத்துருக்காங்க, ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட். இப்போ ஏங்கிறது இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நேம். இப்போ இங்க என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் நேம். ஓகே, இங்க நேம் இருக்கு. இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ங்கிற டேட்டா, இது வந்து ஜஸ்ட் செட் ஏன்னு வச்சுக்கோமே. இங்க செட் பி, இங்க செட் சி. செட் ஏல வந்து ஏபிசிங்கிறது வந்து ஸ்டூடெண்டோட நேமை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா, அடுத்து என்ன பண்றாங்க, ரோல் நம்பர்ஸ். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுப்பாங்க,
நேமும் கொடுப்பாங்க ரோல் நம்பரும் கொடுப்பாங்க இல்லையா. நம்ம வந்து நேம் ரோல் நம்பர் நமக்கு தெரியும். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் ரோல் நம்பர் அப்படின்னு நம்ம மேப்பிங் பண்ண முடியும் ஈஸியாக ஃபஸ்ட்டு மேப்பிங்கில். சரி, அடுத்து என்ன பண்ணுறாங்க, கோடிங் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ ரோல் நம்பரை வந்து எடுத்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் எடுத்துட்டு ஒரு நியூ நம்பர் கோடிங் பண்ணுவாங்க இல்லை, யாருக்கு தெரியக்கூடாது அப்படிங்காக கோடிங் வேறு நேம் கோடிங் கொடுப்பாங்க. அப்போது சிங்கிறது கோட் நம்பர்ஸ், கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் கோட் நம்பர் ஏதோ இருக்குன்னு வைங்க. இப்போ என்ன செய்யும், ஒவ்வொரு ரோல் நம்பருக்கும் ஒரு கோட் நம்பர் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோம். எது, நம்ம கம்ப்யூட்டர் பர்டிகுலர் ஆர்டரில் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, அது ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் மெத்தடில் ஒரு வேறு நம்பர் அது கொடுத்து வைக்கும் இல்லையா. ரோல் நம்பர் மாதிரி வரிசையாகவே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் ஜென்ரேட் இட்ஸ் ஓன் ரேண்டம் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. அந்த மெத்தட்ஸில் இங்கே ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா. அப்போது இப்போ ஏலேருந்து பி, பிலேருந்து சி. ஏங்கிறது ஸ்டூடெண்ட் நேமு, பிங்கிறது என்னது அவன் ரோல் நம்பர், சிங்கிறது என்னது கரஸ்பாண்டிங் என்னது கோடட் நம்பர். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கோடட் நம்பர்கிட்ட இருக்கு, கோடட் நம்பருக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் கலெக்ட் ஆகிடும் இல்லையா. இப்போ இந்த கோடட் நம்பர்லேருந்து திரும்ப நான் ஸ்டூடெண்ட்டுக்கு வரணும்னு வைங்க, என்ன பண்ணலாம், கோடட் நம்பரை கரஸ்பாண்டிங் நீங்கள் பண்ணலாம் இல்லையா. அதான் என்னது g of f of a. ஓகே, இப்போ g of f of a என்னன்னு பாருங்க. ஃபார்வர்டில் போகும்போது என்ன, இது ஏன்னு இருக்கு, f of a ஃபங்க்ஷனிங் இல்லை, என்ன ஃபங்க்ஷன், மேப்பிங் வித் ரோல் நம்பர். பிங்கிற வேல்யூ வந்து f of a ஈக்குவல்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், இந்த பிங்கிறது என்னது ரோல் நம்பரு. இந்த ரோல் நம்பரை மேப்பிங் பண்ணும்போது கம்ப்யூட்டர் கோடிங் பண்ணுது, அது ஃபங்க்ஷனில் உள்ள போட்டு g of b கண்டுபிடிச்சு சின்னு வச்சுக்குது. ஓகேவா, g of b கண்டுபிடிச்சு சின்னு வச்சுக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவோம், c to a வரணும்னு வைங்க, அல்லது ஏக்கு கரஸ்பாண்டிங் சி கண்டுபிடிக்கணும் வைங்க. என்ன சொல்லுவோம் அதை, இது வந்து g of f of a இல்லையா, இங்கே இருக்கு இந்த எழுதிருக்கு பாருங்க. சிங்கிறது ஆக்சுவலாக என்ன, g of b இல்லையா, இந்த b கண்டுபிடிச்ச வேலை g of b. இந்த bங்கிறது ஆக்சுவலாக g of a, gங்கிறது bங்கிறது f of a இல்லையா. பிக்கு பதில் f of a போடுங்க. அப்போ என்ன ஆனது, g of f of a. அப்போ எனக்கு c வேணும்னா என்ன பண்ணலாம், g of f of a. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக நான் என்ன பண்ணலாம், ஏ போட்டால் என்ன சி கிடச்சிரும். இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கலாம், இந்த g of f of a கேஸ் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த கேஸில் f of x = x² வைங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேமு, இங்கே ஸ்டூடெண்ட் நேம் ஸ்கொயருக்கு ஒரு கோடிங் நம்பர் இருக்கலாம், அதான் ரோல் நம்பர் இருக்கலாம் இல்லையா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த சைன் எக்ஸுங்கிறது இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, இந்த x² ஒரு கோடிங் பண்ணி சைன் என்ன பண்ணுது, g of x இங்கே என்ன வருதோ அதை என்ன செய்யுது, கோடிங் பண்ணி சைன் எக்ஸாக கண்டுபிடிச்சி வைக்குது இல்லையா. அப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் பண்ணுது. அப்போ நான் ஸ்ட்ரைட்டாக பண்ண g of f of x என்ன, எக்ஸுங்கிறது ஸ்டூடெண்ட் நம்பர், என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக சைன் x² பண்ண என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக நான் வந்து கோடிங் பண்ணி சியை கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த சைன் x² வந்து எக்ஸை கண்டுபிடிச்சா எங்கே வரலாம், மறுபடியும் இந்த ஸ்டூடெண்ட் நேமுக்கு கொண்டு வரலாம். இதை கம்ப்யூட்டரில் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கும் இல்லையா. சரி, அப்போ பொதுவாக இங்கே என்ன சொல்கிறோம், ஒரு கான்செப்ட் இதில் கற்றுக்கிட்டு என்ன, ரெண்டு ஃபங்க்ஷனை சேர்க்க முடியும். இந்த ஃபங்க்ஷனில் என்ன, இது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. ஜென்ரலாக கம்யூட்டேட்டிவ் ஆக்கிறதுக்கு நிறைய ஸ்பெஷல் கேஸ் இருக்குது, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ரைட்டு, அடுத்து அசோசியேட்டிவ் என்ன, அது நம்ம 3 கேஸ் வரும். இப்போ வந்து ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஜிஎஃப்ங்கிற 2 கேஸ் தான் எடுக்கிறோம் இல்லையா. அசோசியேஷனாக 3 வரும் இல்லையா. இப்போ FGH அப்புறம் GFH அல்லது FGH எப்படி அசோசியேட், அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், காம்போசிஷன் ஃபங்க்ஷனை ஒரு 2 ஃபங்க்ஷனை எப்படி சேர்த்து யூஸ் பண்ணுவோம், எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற தியரி ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.